அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மலேசியாவில் என் மக ஜஸ்ராவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்டா, ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கிறோம். கோலாலம்பூர்லேயே ஃபேமஸான கேடபிள்யூஎஸ்சி மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஸ்கர்ட் எடுக்க வந்த அன்னைக்குண்டு சரியான மழை. என் மகா பர்த்டேக்கு ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் கேட்டதுனால இந்த கேடபிள்யூஎஸ்சியில் நிறைய ஸ்கர்ட் மாடல் இருக்குன்ட்டு பார்க்க வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் ரெண்டு மகள்களுமே 1 இயர் டிஃப்ரென்ஸில் உள்ளவங்க. அதனால எப்போவுமே 2 பேருக்குமே பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுப்போம். அதாவது அக்காவோட பர்த்டேக்கு தங்கச்சிக்கு, தங்கச்சியோட பர்த்டேக்கு அக்காவுக்கும் ட்ரெஸ் எடுப்போம். இப்போ வாங்க அங்கே உள்ள கடைகளில் ஸ்கர்ட் மாடல்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம டிசிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். அங்கே நிறைய ஸ்கர்ட் மாடல்ஸ் இருக்கு. ஆனால் எல்லாமே காட்டன் மாடல்ஸில் உள்ள ஸ்கர்ட்டு. என் மகள்கிட்ட காட்டினதுக்கு அவங்க பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டது சிஃபான் க்ளோத்தில் டபுள் லேயரில் கேட்டாங்க. ஆனால் இந்த கேடபிள்யூஎஸ்சி மாலில் மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருக்கிறது மலாய்க்காரங்க யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஷாப் வந்தாச்சு. இந்த ஷாப்பில் ஸ்கர்ட் மாடல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்கர்ட் மாடலுமே என் மகளுக்கு பிடிக்கலையாம். இப்போ அடுத்து வேறு ஷாப்பில் போய் பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஷாப் வந்தாச்சு. இங்கே ஸ்கர்ட் இல்லை, ஆனால் ப்ளவுஸ் இருக்குது. எல்லாமே ஆஃப் ஹேண்டு. எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஆஃப் ஹேண்ட் போட மாட்டாங்க, ஃபுல் ஹேண்டு தான் போடுவாங்க. இப்போ நம்ம அடுத்த ஷாப் போய் பார்ப்போம். இந்த ஷாப்லேயுமே காட்டனில் உள்ள லேயராக உள்ள ஸ்கர்ட் தான் காமிக்கிறாங்க. இது நாங்கள் ஏற்கனவே எடுத்தாச்சு. இங்கே உள்ள ஸ்கர்ட் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. எங்களுக்கு எதுவுமே பிடிக்கலை. அதனால் இங்கேருந்து வெளியாகி சவுக்கிட்டுங்கிற இடத்துல ஸ்கர்ட் நல்லா இருக்கேன், அங்கே போய் பார்ப்போம். இங்கேருந்து சவுக்கிட் போகிறதுக்கு சரியான தூரம், நடந்துலாம் போக முடியாது. எல்லாத்தையும் எடுத்து தான் போகணும். வாங்க போவோம். இப்போ நம்ம சவுக்கிட்டுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே நிறைய கடைகள் இருக்குது. வாங்க ஒவ்வொரு கடையாக உள்ளாக்க போய் பார்ப்போம். இங்கே நிறைய ஸ்கர்ட் ப்ளவுஸ் கடைகள் இருக்கேன். இங்கே நம்ம தேடி வந்த ஸ்கர்ட் அமைதான்னு பார்ப்போம். இப்போ வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். இங்கே உள்ள கடைகளில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கிறாங்க. நம்ம கேடபிள்யூஎஸ்சி மாலுக்கு போயிட்டு இங்கே வர்றதுக்கு ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. அதனால் கடைகள்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம முதல்ல ஒவ்வொரு ஸ்கர்ட் மாடலாக பார்ப்போம். இப்போ இங்கே உள்ள ஷாப்பில் நம்ம தேடி வந்த மாதிரி சிஃபான் க்ளோத்தில் டபுள் லேயரில் நிறைய ஸ்கர்ட் இருக்குது. இப்போ எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள். இதுவும் லேயராக உள்ள ஸ்கர்ட்டு. என்னோடய மகளுக்கு எது பிடிச்சிருக்கு அதை பார்த்து வாங்குவோம். இங்கே ஷாப்பில் உள்ள ஸ்கர்ட்டு டிசைனு கலரு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே என் மகளுக்கு பிடிச்ச ஸ்கர்ட் அமைஞ்சிடுச்சு. ஆனால் ப்ளவுஸ் பிடிக்கலை. இப்போ ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு நம்ம சோகோக்கு தான் வந்திருக்கிறோம். நான் ஸ்கர்ட் மாடல் என்ன எடுத்தேன், ப்ளவுஸ் மாடல் என்ன எடுத்தேங்கிறத வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சோகோ உள்ளாக்க போய் ப்ளவுஸ் என்ன மாடல் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சோகோவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். நம்ம 4th ஃப்ளோருக்கு போகணும், சில்ட்ரன் செக்ஷனுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, எல்லாம் இன்டர்நேஷ்னல் பிராண்டு. நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம 4th ஃப்ளோர் போகிறதுக்கு லிஃப்ட் ஏற வந்தாச்சு. இப்போ 4th ஃப்ளோரில் இருக்கிற சில்ட்ரன் செக்ஷனுக்கு வந்தாச்சு. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குதுண்டு.
இங்கே நியூபார்ன் பேபியில் இருந்து 13 இயர்ஸ் வரைக்கும் இங்கே எடுக்கலாம். இங்கே கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்குமே ஒரே இடத்துலையே இருக்கீங்க. நிறைய பிராண்டட்ஸ் இருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு பிராண்ட்ஸில் பார்த்து எடுத்துக்கிறலாம். இப்போ வாங்க நம்ம வாங்க வந்த ப்ளவுஸ் இருக்குதான்னு போய் பார்ப்போம். இங்கே நிறைய ப்ளவுஸ் மாடல் இல்லை. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் தான் இருக்குது. இது வந்து ஜீன்ஸுக்கு தான் நல்லா இருக்கும், ஸ்கேர்ட்டுக்கு நல்லா இருக்காது. அடுத்து வேறு செக்ஷனில் வேறு பிராண்ட்ஸில் ப்ளவுஸ் இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ ஒரு வழியாக ப்ளவுஸ் தேடி எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன ப்ளவுஸு ஸ்கேர்ட் எடுத்தேன்னு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு இந்த கருப்பு ஸ்கேர்ட்டு, உள்ளாக்க போடுற கருப்பு டிஷர்ட்டு, மேலே போடுறதுக்கு கருப்பு கோட்டு எடுத்தோம். இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு இன்னொரு பொண்ணுக்கு எடுத்தோம். பர்த்டே கேர்ளுக்கு என்ன எடுத்தோம்னா நான் வீடியோவில் காமிக்கிற ப்ளூ கலர் லேயராக உள்ள ஸ்கர்ட்டு, அதுக்கு உள்ளாக போடுறதுக்கு ஒயிட் டிஷர்ட்டு, மேலே போடுறதுக்கு ப்ளூ கலர் கோட்டு எடுத்தோம். இது மறுநாள் பிறந்தநாள் அன்னைக்குன்னு எடுத்தது. நான் என்ன சமைச்சேன்டா எப்போது வழக்கம் போல் சிக்கன் பிரியாணி, மட்டன் தால்ச்சா, ரைத்தா இதை நான் சமைச்சேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம். ஆனால் அதெல்லாம் ப்ரைவசினால் நான் வீடியோ எடுக்கலை. கேக் கட் பண்ணுறது மாத்திரம் வீடியோவோட எண்டில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பர்த்டே கேக் வாங்குறதுக்கு கேக் ஷாப் வந்தாச்சு. இந்த கேக் ஷாப்பில் நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய டிசைனில் கேக் இருக்கேன். நான் இதை பற்றி விவரமாக ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கேக் வாங்கியாச்சு. இப்போ நான் என்ன கேக் வாங்கியிருக்கிறேன்டா சாக்லேட் க்ரீம் கேக்கில் ஓரியோ ஸ்ட்ராபெரி வச்ச கேக் தான் வாங்கியிருக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒருத்தருக்கா கொடுமா. நான் வீடியோவில் காமிச்சது தசராவோட ஃப்ரெண்ட்ஸு. இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோடு என்னோட வீடியோ முடியுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.